ஓகே. இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து நெறைய ரிப்போர்ட்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஆடிட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். மத்த பிசினஸ் மாதிரி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 2,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் ஒரு பிரான்ச்லயே. அப்படின்னும்போது, அவங்களுக்கு எத்தன அக்கவுண்ட் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஆவரேஜா ஒரு கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜிபே பண்றாரு அப்படின்னா, அவங்க கிட்ட அவங்களோட கஸ்டமர் பேஸ் ஒரு 50,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பெர் டே ஈஸியா 1,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஈஸியா வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும்போது பேங்க் அப்படின்றது இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். இட்ஸ் நாட் தி இட்ஸ் டெஃபினெட்லி நாட் த நார்மல் ரேஞ்ச் ஆஃப் பிசினஸ் தட் கேன் ஹேப்பன். இட்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான். எப்போதுமே வந்து ரொம்ப ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ இதுல நம்ம நார்மலா கொடுக்க வேண்டிய எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நார்மலா ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பீங்க? ஆடிட் ரிப்போர்ட்ல என்னென்ன மென்ஷன் பண்ணுவீங்க? ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் பத்தி சொல்வீங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோலோட டெஃபிஷியன்சி பத்தி சொல்வீங்க. இதெல்லாம் நீங்க நார்மலா சொல்றது. இது எல்லாத்தையுமே பேங்க்குக்கும் சொல்லுங்க. அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி, அத தாண்டி சில விஷயங்கள பேங்க்குக்கு எக்ஸ்ட்ராவா சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பிட் என்னன்றது தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே டாக் அபவுட் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க அதாவது பிரசன்ட்லி தி சென்ட்ரல் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் ஹேவ் டு ஃபர்னிஷ் தி ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் இன் அடிஷன் டு தி மெயின் ஆடிட் ரிப்போர்ட். இந்த மெயின் ஆடிட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நீங்க இந்த இடத்துல மெயின் ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒரு வேர்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எஸ்ஏ 700 படி நீங்க ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பீங்கல்ல, டைட்டில், அட்ரஸிங், அதுக்கப்புறம் வந்து ஒப்பீனியன் பேராகிராஃப், அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன், கீ ஆடிட் மேட்டர்ஸ், கோயிங் கன்சர்ன், இத்தனை பேராகிராஃப் போடுறீங்க. அந்த எல்லா பேராகிராஃபையும் போட்டு நீங்க எஸ்ஏ 700 படி ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்றீங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் மெயின் ஆடிட் ரிப்போர்ட். அந்த மெயின் ஆடிட் ரிப்போர்ட்டோட உங்களோட வேலை முடியாது. அதை தாண்டி யூ ஹேவ் டு கிவ் அடிஷனலி நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிஷனல் ரிப்போர்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹியர். இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா, தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கால்ட் அஸ் சென்ட்ரல் ஆர் ஸ்டாட்யூட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியும்னா நோ ப்ராப்ளம், கீப் இட் வித் யோர் செல்ஃப். தெரியலனா கத்துக்கோங்க. இப்ப நான் சொல்லும் போது ஸ்டாச்சுட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ் அப்படின்னாலோ இல்ல சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் எப்படி சொன்னாலும் ஓகே. இந்த ஸ்டாச்சுட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு 3000 பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3000 பிரான்ச்சுக்கும் தனித்தனியா ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் பிரான்ச் ஆடிட்டர்ஸ். இந்த 3000 பிரான்ச்சினுடைய ரிசல்ட்டையும் ஒன்னா எடுத்து கொலாஜ் மாதிரி போட்டு ஃபைனலா ஹெச்டிஎஃப்சியோடைய டோட்டல் ப்ராஃபிட்டையோ லாஸையோ இல்ல இன்கமையோ ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அதுக்கு 3000 பிரான்ச்சினுடைய ரிசல்ட்ஸை ஒன்னா ஒரு ஒரு பேப்பர்ல கொண்டு வந்து என்ன சொல்றது ரிப்போர்ட் எடுக்கணும். அதை எடுக்கும் போது ஒரு ஆடிட்டர் அந்த வேலைக்கு பத்தவே மாட்டாங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கேகேஎன் அசோசியேட்ஸ் வச்சுக்கோங்களேன். உங்க ஃபர்ம்ல ஒரு 10 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நான் இந்த வேலையை கொடுக்குறேன். 10 ஆடிட்டர்ஸ் இருக்கீங்கன்னா கூட நீங்க 10 ஆடிட்டர்ஸ் என்னோட பேங்க் ஆடிட்டர் அதை மாத்திரமா பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த மிடில் ஆஃப் தட் யூ வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் பேங்க் ஆடிட். இதுல பேங்க்குக்கு தான் பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல 10 பேர் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 10 பேர் வேற எந்த வேலையுமே எடுக்கக்கூடாது, எங்க வேலையை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா கூட அந்த 10 ஆடிட்டரும் வந்து ஆடிட் பண்ணக்கூடிய அந்த 60 நாளுமே என்னோட பேங்க்லயே உட்கார்ந்து கிடந்தாலுமே கூட அவங்களால அந்த வேலையை முடிக்க முடியாது. பிகாஸ் எனக்கு 3000 பிரான்ச் இருக்கு. 3000 பிரான்ச்சினுடைய டீடைல்ஸை ஒன்னா ஒரு இடத்துல கொண்டு போடணும்னா கிளரிக்கலா அதை ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கவே ஓகேவா, எல்லாத்தோட டீடைல்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி ஒன்னா கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஓகேவா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஹெல்ப்போட கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட நான் செய்யணும்னால அதுக்கே எனக்கு 10 நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆடிட் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்றேன். அப்படி அந்த ஆடிட் ஃபார்ம்ல 10 பேர் கூட இருக்கட்டும், 20 பேர் கூட இருக்கட்டும், அவங்கள மட்டுமே வச்சு என்னால ஒரு பேங்க் ஆடிட் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே என்ன ஆகும்னா ஒரு 3000 பிரான்ச் இருக்கு. 3000 பிரான்ச்சுக்கு தனித்தனியாக பிரான்ச் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாம இந்த 3000 பிரான்ச்சினுடைய விஷயங்களை ஒன்னா கொலாஜ் பண்றதுக்கு, தட் இஸ் ஒன்னா எடுத்துட்டு வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு you will have central statutory auditors or statutory central auditors. இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 20 ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. 20 பேர் எப்படின்னா 20 ஃபர்ம் இருப்பாங்க. கேகே அண்ட் என்டர்பிரைஸ்ல 10 ஆடிட்டர்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கேகே அண்ட் அசோசியேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆடிட் ஃபர்ம். அந்த மாதிரி ஒரு 20 ஆடிட் ஃபர்ம் ஜாயிண்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பேங்க் ஆடிட். அதனாலதான் ஜாயிண்ட் ஆடிட் ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னா பேங்க் ஆடிட்ல தான் ஜாயிண்ட் ஆடிட் அவ்வளவு ஃபேமஸ். ஏன்னா அவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரே ஒரு பர்டிகுலர் ஆடிட் ஃபார்மால பார்க்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-20 ஆடிட்டர்ஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த ஒர்க்கை பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்தாங்க நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் பார்த்து எனக்கு ஃபைனலா ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த 20 ஆடிட்டர்ஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஓகே நான் வந்து வெஹிக்கிள் லோனை பாத்துக்கிறேன், ஓகே நான் வந்து ஹவுசிங் லோனை பாத்துக்கிறேன், நான் வந்து டெபாசிட்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்குள்ள பிரிச்சு அந்த ஒர்க் அவங்க பண்ணும்போது
எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், ஸ்பீட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும், குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ண முடியும், ரிசோர்ஸ் பூல் பண்ண முடியும். நம்ம ஜாயிண்ட் ஆடிட்ல படிச்ச எல்லாத்தையும் நம்மளால இதுல செய்ய முடியும். எஸ்ஏ 299 ஜாயிண்ட் ஆடிட்ல நம்ம என்ன படிச்சோமோ எல்லாத்தையுமே அவங்களால இதுல செய்ய முடியும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்ட்ரல் ஸ்டாட்யூட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன் அடிஷன் டு த எஸ்ஏ 700 படி ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதோட இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். இந்த லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா, காரோல எப்படி உங்களுக்கு அந்த 21 கிளாஸ் இருக்கோ, அந்த கிளாஸஸ்க்குலாம் நீங்க எப்படி எஸ் நோன்னு பதில் போடுறீங்களோ அதே மாதிரி தான் எல்எஃப்ஏஆரும். எல்எஃப்ஏஆர்ல என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்னா, அங்க போயிட்டு இப்போ நீங்க காரோல என்னென்ன கேட்பீங்க, டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரி கரெக்டா இருக்கா, கேஷ் ஃபிளாஸ் இருக்கா, அந்த மாதிரி கொடுப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து பேங்க் அப்படிங்கிற இந்த மாதிரி பிசினஸ்க்கு செட் ஆகாது. நீங்க இன்வென்ட்ரி பத்தி கேட்க முடியாது. ஓகேவா? இவங்க என்னென்ன மாதிரி டாக்ஸ் கட்டிருக்க போறாங்க பேங்க் பெருசா. சோ நார்மல் பிசினஸஸ் தான் காரோ. நீங்க ஒரு டிஃப்ரெண்டான பிசினஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்எஃப்ஏஆர். சோ இந்த எல்எஃப்ஏஆரும் கிட்டத்தட்ட காரோ மாதிரியே தான் இருக்கும். ஆனா பேங்க்குக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்கு எஸ் நோ பதிலாம் எழுதணும் நீங்க. இதை ஃபில் பண்றதுன்னு உட்காந்து ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அது சூப்பரா அது வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நீங்க தான் வச்சுக்கோங்களேன். 20 பேர் இருப்பாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் பெங்களூர் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம பெங்களூர் போயிட்டோம்னா அங்க ஒரு பெரிய போர்ட் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த போர்ட் ரூம்குள்ள நம்ம போயிட்டோம்னா பெரிய ஓவல் சைஸ்ல டேபிள் இருக்கும். 20 ஆடிட்டர்ஸ், அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட், அந்த மாதிரி 2 பேர் 40 பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்டா உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு எல்எஃப்ஏஆர் கையில வச்சுட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கே. ஸோ தட் எல்எஃப்ஏஆர் அப்படிங்கிறது பேங்குக்கே பிரத்யேகமான ஒரு ரிப்போர்ட். அதை வந்து நம்ம என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு ஃபார்மெட் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், கொஸ்டினர் மாதிரி. ஸோ எல்எஃப்ஏஆர் இஸ் லைக் கொஸ்டினர். காரோ இஸ் கொஸ்டினர் தானே. காரோல 21 கேள்வி, அந்த 21 கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எல்எஃப்ஏஆர்லயும் கேள்விகள் இருக்கும், நீங்க எஸ் நோ போட்டுட்டு பதில் சொல்லிட்டே வரணும். ஸோ இது ஒரு எல்எஃப்ஏஆர் ஆடிட். அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். மூணாவது எஸ்எல்ஆர். உங்களுக்கு வந்து எஸ்எல்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அழகா போய் கத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு ஒன்று இருக்கு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு இருக்கு. இந்த ரிசர்வ் ரேஷியோஸ்லாம் ஒரு பேங்க் ஒரு டெபாசிட்னு வாங்குறாங்கன்னா அந்த டெபாசிட்ல மினிமம் ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4 ரூபாய், 4 ரூபாய் கேஷை எடுத்து வச்சுக்கணும். அது வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அந்த கேஷை ஆர்பிஐ கிட்ட தான் கொடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 24% இருக்கும். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இப்போ சம்வேர் அரௌண்ட் 20+ இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 100 ரூபாய் வாங்குறீங்கன்னா 20 ரூபாய் ஒரு 20+ என்ன எஸ்எல்ஆரோ அந்த ரேட்டுக்கு நீங்க கோல்டா வச்சுக்கலாம், மணி கேஷா வச்சுக்கலாம், அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா வாங்கி வச்சுக்கலாம். பட் இந்த 23 ரூபாவோ இல்ல 24 ரூபாயோ நீங்க யாருக்கும் கடனாலாம் கொடுக்க கூடாது வெளியில. அதையும் ரிசர்வா வச்சுக்கணும். அந்த மாதிரி சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். இது எல்லாத்தையும் அந்த கம்பெனி கரெக்டா லைக் அந்த பேங்க் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப யூ ஹேவ் டு ரிப்போர்ட். ஆடிட்டர் வந்து தே ஹேவ் டு ரிப்போர்ட் எஸ்எல்ஆர் இவங்க கம்ப்ளை பண்ணிருக்காங்களா, அதே மாதிரி ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்களா, கேஷ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட கேஷ், கோல்டு, அது இது எல்லாம் ட்ரெஷரி எல்லாம். ட்ரெஷரினா என்னது, இவங்களோட மொத்த ஃபினான்ஸ், டோட்டல் ஷேர் கேபிட்டல் கையில் வச்சிருக்காங்க, டோட்டல் பணம் வச்சிருக்காங்க, அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த ஹவு டு தே ஹேண்டில் தேர் ஃபினான்சஸ், அது ட்ரெஷரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்ல ஆர்பிஐ சொன்ன மாதிரி பண்ணிருக்காங்களான்னு ஆடிட்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அடுத்தது ஜென்ரலாவே இன்கம் நீங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க, அசெட் கிளாசிபிகேஷன் எப்படிக்கணும். இப்போ இந்த இடத்துல பேங்கை பொறுத்த வரைக்கும் அசெட்னா என்கிட்ட கடன் வாங்கினவன் தான் எனக்கு அசெட். என்கிட்ட கடன் வாங்கிட்டு கரெக்டா கொடுத்துருவான்னு தெரிஞ்சா அவனால நல்ல அசெட்னு போடுவேன். அவன் என்கிட்ட கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு போடுவேன். அதானே அசெட் கிளாசிபிகேஷன். அசெட் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், திருப்பி வரும்னு தெரிஞ்சா நல்ல அசெட்னு போடுவேன், திருப்பி வராதுன்னு தெரிஞ்சா நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு போடுவேன். வரும் ஆனா வராது அந்த மாதிரி தான் அதை ஒரு கிளாசிபிகேஷன்ல போடுவேன். ஸோ இதெல்லாம் அசெட் கிளாசிபிகேஷன். இன்கம் ரெகக்னிஷன், இன்கம் ரெகக்னிஷனா எல்லா மாசமும் 5ஆம் தேதி இஎம்ஐ வந்து நம்ம டிடெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ டிடெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த 5th அன்னைக்கு அவங்களோட அக்கௌண்ட்ல பணம் இருந்து டிடெக்ட் பண்ணாதான் நீங்க இன்கம் ரெகக்னைஸ் பண்ணணுமா, இல்ல அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வர வேண்டியது 5ஆம் தேதி, அவன் கொடுக்குறானோ கொடுக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா 5th அன்னைக்கு மெர்கன்டைல் பேசிஸ்ல நான் பாட்டுக்கு கன்சிடர் பண்ணிடுவேனா, அக்ரூவல் பேசிஸ்ல நான் வந்து இன்கம் ரெகக்னைஸ் பண்ணணுமா, இல்ல அது நிஜமாவே அவங்க அக்கௌண்ட்ல அன்னைக்கு 48,000 ரூபாய் பணம் இருந்து அந்த 48,000 ரூபாய் நான் இஎம்ஐல டிடெக்ட் பண்ணாதான் இன்கமா ரெகக்னைஸ் பண்ணணுமா. இந்த மாதிரி சில கேள்வி பதில்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். பேங்க்குக்கு எப்படி வந்து நீங்க இன்கம் ரெகக்னைஸ் பண்ணணும், எப்படி அசெட்டை வந்து நீங்க கிளாஸிஃபை பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணி இவங்க அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் இன்கம் ரெகக்னிஷன், அசெட் கிளாசிபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும். ஒரு அசெட்டுக்கு நீங்க பேட் டெட்ஸ் கொடுக்கணும்னா பேட் டெட்ஸா எவ்வளவு நடக்கும், அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், இது எல்லாமே
கரெக்டா நீங்க பண்ணிருக்கீங்கன்னா நாங்க ரிப்போர்ட் கொடுப்போம். அதுக்கடுத்தது ஏதாவது சீரியஸா irregularity இருக்கு, பேங்கோட ஆபரேஷன்ஸ்ல ஏதோ சீரியஸ் irregularity இருக்குன்னா அது டெஃபினட்டா ஆடிட்டர் என்ன பண்ணலாம், பாயிண்ட் அவுட் பண்ணி இமீடியட் ஆக்ஷனுக்காக ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கம்ப்ளைன்ஸ் பை த பேங்க் வித் ரிகார்ட் டு ஜிலானி கமிட்டி, கோஷ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா. அப்புறம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அட்வர்ஸா இருந்தா அதுக்கு ஒரு ரிப்போர்ட், அவ்வளவுதான். இப்படியாக ஹெச் ரிப்போர்ட் கொடுக்கணும். ABCDEFGH மொத்தம் 8 ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். இதை நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டினை நான் பார்த்திருக்கேன். அதனால யூ கேன் டேக் அன் எஃபர்ட் அண்ட் ரீட் திஸ் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are trying to learn about understanding the accounting system in bank. இதுல இருந்து ஒரு கதையும் இல்ல, சும்மா கதை நீங்க படிச்சு பாருங்க. இது எதுவுமே எக்ஸாம்க்கு வராது. ஓகேவா, பேங்க்ல அக்கௌண்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா ரீல் சுத்தி இருப்பான். தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஃபார் அஸ். முடிஞ்சா ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்கடுத்து இப்ப பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட்க்கு என்னங்க அப்ரோச்? நீங்க எந்த ஆடிட் பண்ணாலும் ஒரே அப்ரோச் தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. செகண்ட் சாப்டர் படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஆடிட் பிளானிங், அப்புறம் ஆடிட் ப்ரோக்ராமிங். அவ்வளவுதான். ஆடிட் ப்ரோக்ராமிங் களத்துல இறங்குறது. இந்த டேட்டுக்கு இந்த இடத்துக்கு இந்த 2 பேர் போய் இந்த வேலையை பண்ணணும், அது ப்ரோக்ராம். பிளானிங்னா என்னது? ஐயோ இந்த ஆடிட் நான் பண்ண போறேன், இவ்வளவு பெரிய ஆடிட், எனக்கு 40 பேர் வேணும், அதுல 20 பேர் வந்து சீனியரா இருக்கணும், ஒரு 5 பேர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து எத்தனை பேர் வேணும் அப்படின்னு பிளானிங் பண்றது ஆடிட் பிளானிங். ஊருக்கு போகும்போது இத்தனை சூட்கேஸ் வேணும், இவ்வளவு திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்றது பிளானிங். ப்ரோக்ராமிங் வந்து என்னது, டே 1 ஆஃப் த ட்ரிப் நான் இங்க இருப்பேன், இதை செய்வேன்றது ப்ரோக்ராமிங். பிளானிங் வந்து எவ்வளவு சூட்கேஸ் எடுத்துக்கணும், எவ்வளவு வெயிட் எடுத்துக்கணும், அது பிளானிங். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, எந்த இடத்துக்கு போகலாம், எப்படி போகலாம், எந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு, கேன்டீனை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஃபார்மசியை பார்த்துட்டு, அப்புறம் காலேஜ் பார்க்கலாமா, இல்லை காலேஜ்ல இருந்து இப்படி போகலாமா, எப்படி நீங்க வந்து அதை வந்து பிளான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றீங்க, விச் ஒன் ஃபர்ஸ்ட் விச் ஒன் நெக்ஸ்ட், அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது இட்ஸ் கால்ட் அஸ் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜென்ரலாவே whenever you take up an audit, there is always 3 stages. Stage number 1, knowing about the company, knowing about the entity and strategizing in your mind or in books or நோட்ல கூட நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. அப்புறம் பிளான் ஃபார் த ஆடிட். எவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், எவ்வளவு டைம் வேணும், டியூரேஷன் ஆஃப் த ஆடிட் எவ்வளவு வேணும், அந்த மாதிரி யூ கேன் பிளான். அடுத்தது ஆடிட் ப்ரோக்ராம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேங்க் ஆடிட் அப்ரோச்சும் அப்படிதான். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் பிளானிங் இட், டிராயிங் அண்ட் ஆடிட் பிளான். ஓகேவா, அது எதை வச்சு நீங்க ஆடிட் பிளான் பண்ணுவீங்க, அவங்களோட நேச்சர், லெவல் ஆஃப் ஆபரேஷன்ஸ், அட்வர்ஸ் ஃபீச்சர்ஸ். வாட் இஸ் அட்வர்ஸ் ஃபீச்சர்ஸ்? 100 ரூபாய் வாங்கினா ரிசர்வ்ஸ் வந்து 20 ரூபாய் வச்சுக்கணும், 80 ரூபாய் தான் கொடுக்கணும், 80 ரூபாய் தான் கொடுக்கணும். அவங்க எப்ப 80 ரூபாய் கொடுக்காம 90 ரூபாய் கொடுக்குறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அட்வர்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ அட்வர்ஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்து நம்மளோட பிளானிங் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. லெவல் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ். போன வருஷத்தோட ரிப்போர்ட்லாம் பாருங்க, அதுல ஏதாவது இவங்க வந்து நான் கம்ப்ளைன்ஸ் இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களோட பிளானிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஆடிட் ரிஸ்க் பேஸ்ட் ஆன் inadequacy or breach of உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, ஆனா அதை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க அப்படின்னும் போது, அப்ப இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் வீக், இஸ் டெஃபிஷியன்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் பிளான் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிராயிங் தி ஆடிட் பிளான், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் 2, அந்த பேங்க்குள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பரா இருந்துச்சுன்னா உங்களோட ஆடிட் பிளானிங் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அந்த பேங்க் சரியில்லை அப்படின்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம் தான். அப்போ வாட் இஸ் அ கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்? யாரு போய் லாக்கர் ஓபன் பண்ணலாம், லாக்கர் ஓபன் பண்ணும்போது கிளையண்டோட யார் இன்னொரு சாவி எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணணும், பேங்க் லோன்ல வந்து கோல்டு லோன் வாங்கி வைக்கிறதா இருந்தா அந்த கோல்டு லோனை நம்ம எப்படி வந்து கரெக்டா டேக் போட்டு கட்டி வைக்கணும். அந்த மாதிரி there are lot of things that is very important in the bank. அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். டியூட்டிஸை செக்ரிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னது அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும், அப்புறம் ரெகன்சிலேஷன் கரெக்டா பண்ணணும். இது எல்லாமே பேங்க்குக்கே உரிதான சில வார்த்தைகள். ஓகேவா, கண்டின்ஜென்சி பிளானிங் பண்ணணும். கண்டின்ஜென்சி பிளானிங் எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது, அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் தட் யூ ஹேவ் டு கன்சிடர் whenever you go into the bank audit? நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸை கன்சிடர் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு லோன், அப்ரைசர் என்ன பண்ணுவாரு, அப்ரைசர் என்ன பண்ணுவார், கோல்டு செக் பண்ணிட்டு லோன் அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் யார் என்ட்ரி போடுவாங்க, அதுக்கப்புறம் அது யாரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, கோல்டு லோன் ஒருத்தவங்க எடுக்க வராங்கன்னா அவங்களுக்கு யாரு கேஷ் கொடுப்பாங்க, who is doing the work, how they do the work, when they do the work, என்ன மாதிரி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் அங்க இருக்கு. அந்த இடத்துல அப்ரைசரால என்ன பண்ண முடியும், 2 வேலை தான் பண்ண முடியும். அந்த கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணுவாரு, இந்த கோல்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கலாம்னு சொல்வார். இதை தவிர அவர் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார். மற்ற எல்லாமே பேங்கோட எம்ப்ளாயிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி வேலையை பிரிச்சிருக்காங்க, என்ன இது, அந்த கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அங்க எப்படி இயங்குதுன்றதை பார்ப்பாங்க. ஓகேவா, வேர் இந்த இடத்துல வேர் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ரீடைன்டு. அதுக்கப்புறம் ஹவு லாங் ஒரு எவிடன்ஸே நீங்க வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் கண்ட்ரோல் இங்க ஒர்க் ஆகுதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எவிடன்ஸ் கேட்பேன்.
அந்த எவிடன்ஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுக்கோங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மினிமம் நீங்க ஒரு 90 டேஸ்க்கு அது வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸோட ஃபுட்டேஜ் எப்பவுமே உங்ககிட்ட ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஹவு லாங் தி எவிடன்ஸ் இஸ் ரீடைன். அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸும் அங்க இருக்கா என்ன ஏதுன்றதை நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, சும்மா ஒரு தடவை நீங்க படிச்சுக்கோங்க. கண்ட்ரோல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் என்னது. சில நேரத்துல ஒரு செக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பின்னாடி மேனேஜர் சைன் பண்ணாதான் அதை பாஸ் பண்ணணும்னு இருக்கும். சில நேரம் அங்க மேனேஜர்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சைனை போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கெல்லாம் பேர் வந்து பைபாசிங். கேன் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் பி பைபாஸ்ட்? சில நேரத்துல அங்க சைன் போட வேண்டியவங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க டெபுட்டி சைன் போட்டு அனுப்பலாமா என்ன ஏது, இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நீங்க படிச்சு பார்க்கணும். படிச்சாதான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் ஆஃப் த பேங்க் அண்ட் ஹவு த பேங்கோட ஆபரேஷன்ஸ் ஆர் பீங் எக்ஸிக்யூட்டட் தேர். அதை வச்சு நீங்க ஆடிட்டே பண்ண முடியும். மூணாவது வந்து என்னன்னா என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன். இது என்ன இடி டிஸ்கஷன்? என்கேஜ்மெண்ட் டீம்னா உங்களுக்கு தெரியும்ல யாருன்னு, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வித் அலாங் வித் ஆல் தி என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஆடிட் குள்ள போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பண்றது என்னன்னா யூ ஃபர்ஸ்ட் டிராயிங் அ பிளான். நம்பர் 2 உள்ள வந்து அந்த கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் பத்தி கத்துக்கிறீங்களா, கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கும் போதே உங்க எல்லாருக்கும் அந்த பேங்கோட கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் பத்தி ஒரு புரிதல் வந்திருக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்றத முடிவு பண்ண போறீங்க. அப்ப என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் கிவ்ஸ் யூ அ கிரேட் ஸ்ட்ரென்த் இன் யுவர் பேங்க் ஆடிட். பிகாஸ் எல்லா மெம்பர்ஸோட அப்சர்வேஷனும் அங்க கொண்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேம் சார், மேம் இல்ல சார் வாட் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது, இதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வில் டூ அ லாட் ஆஃப் செக்ஸ் அண்ட் அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் கரெக்டா இருக்கா இல்லையா நம்ம டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஹெல்ப் நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த இடி டிஸ்கஷன் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? எந்தெந்த பொட்டன்ஷியல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, we will discuss, we will assess, we will discuss. டிஸ்கஷன் பிட்வீன் த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத, சசெப்டபிலிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கு. சசெப்டபிலிட்டினா நான் சொல்றேன் தெரியுமா, ஆக்சிடென்ட் நடக்க எங்க வாய்ப்பு இருக்கு, ஹேர் பின் பெண்ட். அந்த ஹேர் பின் பெண்ட் தான் சசெப்டபிலிட்டி. என்னப்பா இங்க பயங்கரமா வழுக்குதான் இங்க விழுந்துருவாங்களே, வழுக்கல் எங்க அதிகமா இருக்கும், தட் இஸ் கால்ட் சசெப்டபிலிட்டி. சஸ்பெக்ஷன் எங்க அதிகமா வரும், எங்க அதிகமா வந்து ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கும், அதான் சசெப்டபிலிட்டி. அதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன்ல ஜென்ரலா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னா எரர் எங்க அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு, லைக்லி டு அக்கர், அதை பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எரர் பாஸ்ட் இயர்ஸ்ல நடந்திருக்கா அதை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஃப்ராடுங்கிற ஒண்ணு நடந்திருக்குன்னா அதுல பெர்பெட்ரேட்டர் யாரா இருந்திருக்காங்க, யாரெல்லாம் அந்த பேங்க் ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சில இதுல வந்து என்ன இருக்கும்னா சில ஃப்ராட் வந்து எப்படி இருக்கும்னா ஆடிட் ரெஸ்பான்சஸ் டு, இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கலாம், இந்த வருஷம் நடக்குமோன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ரிஸ்க் மெஷர் பண்றீங்க. ரிஸ்க்னா என்னது, ஒன்னு என்கேஜ்மெண்ட் ரிஸ்க், இந்த ஆடிட் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ரிஸ்க் ஒண்ணு. பர்வேசிவ் ரிஸ்க், என்டையர் பேங்கோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா. ஸ்பெசிபிக் ரிஸ்க் இல்லப்பா, இது கோல்டு லோன்ல மட்டும் தான் இந்த ரிஸ்க் இருக்கு. இப்போ கோல்டு லோன்ல ஏதோ ஒரு கண்ட்ரோல் சரியில்லை, கோல்டு லோன் கொடுக்குற மெத்தட் சரியில்லை, இல்ல கோல்டு லோன் கொடுத்துட்டு கோல்டு பராமரிக்கிற விதம் சரியில்லைன்னா இது எல்லாமே அஃபெக்ட் ஒன்லி தி கோல்டு லோன், நாட் தி என்டையர் பேங்க். அதனால ஸ்பெசிபிக் ரிஸ்க், பர்வேசிவ் ரிஸ்க், என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் எல்லாத்துக்கும் ஒரு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறான்றதை அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க. இதைத்தான் அவங்க வந்து அந்த டிஸ்கஷன்ல பேசுவாங்க. இதை அந்த டிஸ்கஷன்ல பேசுறதுனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும்னா, நம்பர் 1 அந்த இடத்துல ஒரு ஃப்ராட் நடக்குது இல்ல ஃப்ராட் ரிஸ்க் இருக்குன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே. ஒரு ஃப்ராட் ரிஸ்க் இருக்குன்னா அந்த ஃப்ராட் ரிஸ்க்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிரும் எல்லாருக்கும். ஓகேவா? அது ஒண்ணு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம், இந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்கு இது சீனியர்ஸ்க்கு கொடுக்கலாம், இந்த இடத்துல ரிஸ்க் கம்மியா இருக்கு இது இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க எந்தெந்த வேலை யாருக்கு பிரிக்கலாங்கிறதுல ஒரு தெளிவு வரும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கே புடிப்படாத சில விஷயங்கள் இருந்தா அந்த இடத்துல எக்ஸ்பர்ட் உள்ள நுழைக்கணுங்கிற அளவுக்கு யூ வில் மேக் அ பிளான். அப்ப யூ வில் இன்வால்வ் த ஸ்பெஷலிஸ்ட் வென் ஃப்ராட் இஸ் ஹேப்பனிங். இல்ல ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணணும்னா உடனே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஸ்பெஷலிஸ்ட் உள்ள கூட்டிட்டு வந்துருவீங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா நீங்க டீம் டிஸ்கஷன் பண்ணும்போது தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் பேங்க் ஆடிட் அப்ரோச். 3 ஹெட்டிங் மெயின் எக்ஸாம்ல வரலாம். நீங்க என்ன பண்ணுங்க, 3 ஹெட்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராயிங் அண்ட் ஆடிட் பிளான், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அட் த பேங்க், அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன்ஸ். இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன்ல கீழே அட்வான்டேஜஸ் எழுதுவீங்க. ஹவு டு யூ அப்ராப்ரியேட்லி ரெஸ்பாண்ட் டு அ ஃப்ராட், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க் யார் யார்கிட்ட கொடுத்தா அது பெட்டரா நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது வேணுமா, ஃப்ராடை ஹேண்டில் பண்றதுக்கு யாராவது வந்து ஸ்பெஷலிஸ்ட் வேணுமான்றதை நீங்க பார்க்கணும். ஓகேவா? இதுதான் பேங்க் ஆடிட் அப்ரோச். I'll give you 3 minutes time. கட நீங்க ஒரு தடவை பாக்குறீங்க. கரெக்டா 11:35 நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இன்கம் ரெகக்னிஷன் பாலிசி. ஒரு இன்கம் ரெகக்னிஷன் பாலிசி அது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம்னா
ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நார்மலாக நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் அக்கௌண்ட் மற்றதுலலாம் மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேங்க்குன்னு என்ன ஃபார்மெட் இருக்கு அப்படின்றத ஒரு தடவை பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு ஆல் தி அதர் ஹெட்டிங்ஸ். எல்லாமே குட்டி குட்டி ஹெட்டிங்ஸ் தான். இதுல வந்து எங்க தெரியுமா இன்க்ரீஸ் ஆகும்? எல்எஃப்ஏஆர் கூட இல்லை, ரிப்போர்ட்டிங் டு ஆர்பி, கண்டக்டிங் அண்ட் ஆடிட் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப லெங்க்தியா போகும். ஆனா இட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட். லெங்க்தியா போகும், கிட்டத்தட்ட 10-12 ஹெட்டிங் கிட்ட போகும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தோட மீனிங்ஸ் மட்டும் கட கட கடன்னு படிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 to 25 பேஜஸ்க்கு வெறும் நார்மல் ஆவரேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே நமக்கு போதும். ஓகேவா? கடகடன் படிங்க. இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஒரு தடவை படிங்க. நான் வந்துடுறேன், ஒரு 3 minutesல நான் வந்துடுவேன். ஓகேவா? ஏன்னா பவர் கட் ஆயிடுச்சு. நான் கீழே போயிட்டு எதுவும் ப்ராப்ளமா இல்ல நிஜமா பவர் கட்டா என்ன ஏதுன்றதை மட்டும் நான் பார்த்துட்டு ஓடி வந்துடுவேன். ஸோ 11:35 வில் ஸ்டார்ட் அகைன்.